சென்னையில இன்னைக்கு இந்து மகா சபை சார்பாக ராமருக்காக குடை இங்க இருந்து அயோத்திக்கு போகுது. வழக்கமாக திருப்பதி குடைகள் போகக்கூடிய இடம் தான் இந்த இடம். இந்த தடவை ராமருடைய கோயில் கும்பாபிஷேகத்திற்காக இங்கிருந்து 9 குடைகள் போகுது. இதுல ஆஞ்சநேயர் அங்க அந்த கோவில்ல அங்க பக்கத்துல பிரதிஷ்டை பண்றதுக்காக ஆஞ்சநேயர். இங்க அயோத்தியிலிருந்து ஒரு சாமியார் திரிவேதி ஆத்மராம் திவாரிங்கிற சுவாமியார் வந்திருக்காரு இங்க. இது வந்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அரசியலை தாண்டி ஆன்மீகம் தான் என்னைக்குமே பெரிய அளவுல வரும். ஆன்மீகம் வந்து அரசியலுக்குள்ள வந்தா அரசியல் தூய்மையாகும். ஆன்மீகத்துக்குள்ள அரசியல் போச்சுன்னா அரசியல் வந்து ஆன்மீகத்தை சாக்கடையாகிற முயற்சி தான் பண்ணும். அது இருக்கக்கூடாது. யார் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, யாருக்கு என்ன கொள்கை இருந்தாலும் சரி, இது வந்து அவரவர்கள் மதத்துக்குரிய கடவுளை அவர்கள் வழிபடுவது மிக சிறந்தது. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம். ராமர் கோயில் கும்பாபிஷேகம் நடப்பது ஒரு பெருமையான ஒரு விஷயம். அது நான் வந்து அந்த கரசேவைன்னு சொன்னபோது அதற்கு நான் அப்பொழுது இங்கிருந்து ஒரு 2 முறை 90, 92 நினைக்கிறேன் 50 செங்கல் வாங்கி அனுப்பிச்சேன். அந்த இதுக்கு நம்மளால முடிந்த ஒரு சின்ன உதவிதான். ஒரு செங்கல் இல்லை, ஒரு அரை செங்கல் கொடுத்தால் கூட. ஏனென்றால் கோடிக்கணக்கில் நம்ம கிட்ட பணம் இருக்கலாம், ஆனால் இறைவன் விருப்பப்பட்டாதான் நம்ம கிட்டே அந்த பணம் அவர்கிட்ட போய் சேரும். நான் கோவில் கட்டினேன்னு யாரும் சொல்ல முடியாது. இறைவன் தனக்கு வேண்டிய கோவிலை அவர் கட்டி கொள்கிறார். அதற்கு நம்ம உதவியா இருக்கும். அதுதான் அந்த உதவி நமக்கு செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா, அது ராமருக்கு எப்படி அணில் உதவினோம், அது ராமர் கோவிலுக்கு நம்ம உதவினோம் அப்படிங்கிறதா. ஆனால் என்றைக்குமே கோவில்களை நாம் பார்த்து கொண்டால் கடவுள்கள் நம்மளை பார்த்து கொள்வார். இதான் அடிப்படை. அதனால்தான் எந்த மதத்துக்கும் எதிரி கிடையாது. நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், மசூதிக்கு போயிருக்கிறேன், ஆனால் நான் இந்து. அதுல அது அடிப்படையான விஷயத்தை நான் மாற்ற வேண்டிய அவசியமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. அதே போல எல்லாரையும் நேசிக்கணும் தான் எல்லா மதத்திலையும் சொல்லியிருக்கு. நம்மை பொறுத்த வரைக்கும் நாம் இந்த விஷயத்தை, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை சிறப்பாக கொண்டாட வேண்டும்.